ஹலோ ஹலோ வெல்கமுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது இன்னொரு முக்கியமான டாபிக் தான். நேச்சுரல் சுகர்ஸ் வெர்சஸ் ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ். அது என்ன நேச்சுரல் சர்க்கரை, இதுக்கு பேர் ஏன் ஆர்டிஃபிஷியல் சர்க்கரை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போறோம். சுகர் சுகர் தானே, அது எப்படி மாறுபட போகுது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கலாம். ஆனா இந்த நேச்சுரல் சர்க்கரையும் சரி, நம்ம இயற்கையாவே கிடைக்கிற சர்க்கரையும் ஆர்டிஃபிஷியலா வர சர்க்கரையும் நம்ம உடல் கையாளுற திறன்ல இருந்து எல்லாமே மாறுபடுங்க. ஸோ அதனால தான் நாம இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாகுது. சுகர் மீன் சுகர் தான், ஆனா கண்டிப்பா சில வித்தியாசங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நேச்சுரல் சுகர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு உணவுல இயற்கையாவே கிடைக்கக்கூடிய அந்த இனிப்புத்தன்மை சர்க்கரை தாங்க. அது இன்னர்ட்டாவே நேச்சுரலாவே அந்த உணவுல இருக்கும். இது கூடவே அந்த உணவுல நார்ச்சத்துக்கள், நியூட்ரிஷன் எல்லாமே இருக்கனால இது டக்குன்னு நாம கன்சியூம் பண்ணும்போது டக்குன்னு சுகர் ஜாஸ்தி ஆகாது. நேச்சுரல் உணவுல சர்க்கரை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. இப்போ நீங்க ஒரு பழம் சாப்பிடுறீங்கன்னா அதுல இருக்கிற சர்க்கரையோட பேர் தான் ஃப்ரக்டோஸ். அதே நீங்க பால் எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் சுகர் இருக்கும், அது லாக்டோஸ் அப்படிம்போம். பீட்ரூட்ல இருக்க சுகர் நேச்சுரல் குளுக்கோஸ், அதுதான் நம்ம இங்க சொல்றோம். இது எல்லாமே ஃபைபர் கண்டென்ட்டோட வரதுனால ஸ்லோ டைஜஷன், சுகர் ஸ்பைக் கம்மி. இதே ஆடட் சுகர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு உணவுல நாம ப்ராசஸ் பண்ணும்போதோ இல்ல ப்ரிப்பேர் பண்ணும்போதோ உருவாக்கும் போதோ அடிஷ்னலா போடுற சுகர் தாங்க, எக்ஸ்ட்ராவா கொடுக்குற சுகர் தான். நம்ம டேஸ்ட்டுக்காக நாம கொடுக்குற சுகரை தான் நாம ஆடட் சுகர் அப்படிங்கிறோம். இது எந்த வகையிலையும் நம்மளுக்கு யூஸ் கிடையாது. இது அடிஷ்னல் எம்டி கேலரி தான். இதுல ஃபைபர் கிடையாது, விட்டமின்ஸ் இல்ல, நியூட்ரிஷனல் வேல்யூ இல்ல. இது ஒரு எம்டி கேலரியை மட்டும்தான் இது பண்ணும். இதுல ஃபைபர் இல்லை அப்படிங்கிறதுனால இது சுகர் லெவல் டக்குன்னு ரத்த நாளத்துல டக்குன்னு ஜாஸ்தி ஆயிடும். ஸோ சுகர் ஸ்பைக்கும் ஈஸியா இருக்குங்க. இது எதுலலாம் இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுற பிஸ்கட்ஸ், பேக்டு ஜூஸ் ஐட்டம்ஸ், நார்மலா நீங்க கடலை மிட்டாயில கூட இருக்க சுகர் டேஸ்ட் ஆடட் சுகர் தாங்க. இந்த சுகருக்கு ஆடட் சுகருக்கு ஆக்சுவலா இப்போ கரெக்டா சொல்லணும்னா, ஆடட் சுகருக்கு பல வகையான பேரை வச்சு மார்க்கெட் பண்றது, அது சுகர் தானா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். குளுக்கோஸ் சிரப்பும்பாங்க, கார்ன் சிரப்னு இருக்கும், ஹனின்னு இருக்கும், ஜாக்ரின்னு இருக்கும், டெக்ஸ்ட்ரோஸ்னு சொல்லுவோம், ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னு சொல்லுவோம், மால்டோடெக்ஸ்ட்ரின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வேற வேற பேர் இந்த சுகருக்கு. அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. இது எல்லாமே வெறும் ஒரு 10 தான் சொல்லியிருக்கேன். நியர்லி 50க்கு மேல இருக்குங்க வித்தியாசமான பேர்கள்ல. ஏன் இந்த ஆடட் சுகர் கொஞ்சம் ரிஸ்க் நம்மளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடட் சுகர்ல முன்னாடி சொன்ன மாதிரி ஃபைபர் கிடையாது. நாம வெளியிருந்து ஆட் பண்ற சுகர்ல ஃபைபர் இருக்கிற நேச்சுரலா ஃபைபர் இல்லாததுனால சுகர் ஸ்பைக் ஈஸியா கிரியேட் ஆகும். இன்சுலின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஃப்ரீக்வெண்டா இந்த மாதிரி சுகர் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க சாப்பிடுறீங்க சுகர், ஆடட் சுகர் எடுத்துட்டே இருக்கீங்கன்னா மேல போயிட்டே இருக்கும், இன்சுலின் செக்ரீட் ஆயிட்டே இருக்கும். ஒரு நேரத்துல ஹைப்பர் இன்சுலினிமியா அதிகமா சுரக்கிற ஸ்டேட்ல இருந்து அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டேஜுக்கு மாறிடும். அதுதான் மெயின் பிரச்சனை இந்த சுகர், ஆடட் சுகர் அதிகமா எடுக்கிறதுல. பிளஸ் நீங்க அதிகமா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, ஈஸி டு கன்சியூம். என்ன ஆகும்னா, ஒரு பாட்டில் சோடால எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 டீஸ்பூன் இருக்கும். இதே ஒரு ஆரஞ்சு சாப்பிடுறதுக்கு அளவுக்கு எனர்ஜி அதுல கிடைக்கிறது இல்ல. இதனால என்ன ஆகும், உங்களுக்கு ஃபுல் ஆகாது. நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டே இருப்பீங்க, சுகர் ஸ்பைக் நடந்துட்டே இருக்கும். அதனாலதான் இதை எம்டி கேலரிஸ்னு சொல்றோம். அது சும்மா நீங்க எடுக்கும்போது, இந்த ஆடட் சுகர்ஸை எடுக்கும்போது எந்த நியூட்ரிஷனல் பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடையாது. ஃபைபர் இல்ல, விட்டமின்ஸ் இல்ல, மினரல்ஸ் இல்ல. ஜஸ்ட் அது ஒரு கேலரியை மட்டும் ஜாஸ்தி பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணும், இந்த கேலரி எல்லாமே எக்ஸ்ட்ராவா இருக்க கேலரி எல்லாமே போய் கொழுப்பாதாங்க படியும். எக்ஸ்ட்ரா கன்வெர்ட் ஆகக்கூடிய ஃபேட் எல்லாமே நம்மளுக்கு வயித்தை சுத்தி அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். இதனால திருப்பியும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், உடல் பருமன் தொந்தரவுகள் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஆடட் சுகர் ஒரு அடிக்டிவ்ங்க. ஒரு டைம் அவனை சாப்பிட்டோம்னா திருப்பி திருப்பி சாப்பிட தூண்டிட்டே இருப்பான். நம்ம உடம்புல ஒரு டோப்பமைனை ரிலீஸ் பண்ணி ஒரு சைக்கிள் லூப்பை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இது அடிக்டிவா இருக்கும். நாமளும் திருப்பி திருப்பி எடுக்கணும் அப்படிங்கிற ஃபீலுக்கு போயிடுவோம். சரி, அப்போ எப்படி இந்த நேச்சுரல் சுகர் மட்டும் நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நேச்சுரல் சுகர் நீங்க எடுக்கிற நம்ம ஃப்ரூட்ஸ்ல இருக்கிறது, நான் சொன்ன அந்த லாக்டோஸ், பீட்ரூட் இதுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் இருக்கிற சுகர்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஃபைபர் சத்தோட வரும். அதனால சுகர் ஸ்பைக் அவ்வளோவா இருக்காது. இதுல நியூட்ரிஷனலும் அப்படியே ரீட்டைன் ஆயிருக்கும். நான் சொன்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கும்.
அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்கனால நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது வாட்டர் கண்டென்ட் நம்ம பாடி வந்து ஹைட்ரேட் ஆகிடும், கூலிங் எஃபெக்ட்டுமே நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், இன்னொரு விஷயம், நீங்கள் 2 வாழைப்பழம் எடுத்தாலே ஃபுல்லாகிடும், 1 to 2 எடுத்தாலே உங்களுக்கு ஃபுல்லாகிடும். ஆனால் அதுவே வாழைப்பழம் சிப்ஸாக எடுத்துப்போம், பனானா சிப்ஸாக எடுத்துக்கோங்களேன், பனானா சிப்ஸ் நீங்கள் பாட்டு கண்ட்ரோல் இல்லாமல் எடுத்துகிட்டே இருப்பீங்க. ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் வந்து இந்த நேச்சுரல் சுகர் இருக்கிற உணவுகள் எடுக்கும்போது தானாகவே நடந்துடும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் ப்ராசஸ்ட் ஃபுட் இல்லை ஆடட் சுகர்ஸ் இருக்கிற இது போகும்போது கண்டிப்பாக வந்து அது தானாக நடக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓவர் ஈட்டிங் ஈஸியாக இருக்குங்க அதில். அப்போ எவ்வளோதான் நம்ம இந்த ஆடட் சுகர்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நாம் 25 கிராமுக்கு மேலே ஆடட் சுகர் எடுத்துக்கூடாது. அதாவது 5 to 6 டீஸ்பூன் தான் மேக்ஸிமம் எடுத்துக்கணுங்க. இது வந்து நம்மளோட டோட்டல் எனர்ஜி இன்டேக்கில் 5 to 10% தான் இந்த சுகர் கான்ட்ரிபியூட் பண்ணணும். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 to 6 டீஸ்பூனுக்கு மேலே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு WHO சொல்லுது. நாம ஈஸியா எவ்வளோ எடுக்கிறோம் தெரியுமா? 20 to 30 டீஸ்பூன் ஆஃப் இந்த ஆடட் சுகர் எடுத்துக்கிறோம். எப்படி இந்த ஆடட் சுகர் இவ்வளோ வருது? 20 to 30 டீஸ்பூனா டாக்டர்? அப்ப எப்படி எதுல இருந்தெல்லாம் இது வந்து நமக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க நார்மலா குடிக்கிற காஃபி, டீல 2 டீஸ்பூனு, பிஸ்கட்ல ஒரு 2 to 3 டீஸ்பூனு, பிரெட் ஐட்டங்கள்ல, பிரேக்ஃபாஸ்ட் செரல்ஸ்ன்னு சொல்றதுல எல்லா இடத்துலையுமே கார்ன்ஃபிளேக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ஹிடன் சுகர்ஸ் நிறைய இருக்குங்க. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு 6 to 8 டீஸ்பூன் வந்துடும். அதுலேயே கெச்சப்பு ஃபுல்லாகவே சுகர் தான், சாஸு, ஃப்ளேவர்டு யோகட் வெளியே போய் நீங்கள் சாப்பிட்றீங்க, இது எல்லாத்துலேயும். ஏன் ஸ்வீட் பொங்கல், டெசர்ட்டு, ஹல்வா, பால் பாயாசம் இது எல்லாத்தையும் சுகர் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு 20 to 30 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர்ஸை ஈஸியாக எடுத்துடுறோங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. நம்ம வந்து டீஸ்பூன் ஆஃப் சுகர்ஸை எடுத்துடுறோம் 20 to 30. அவங்க நார்மலாக WHO சொன்னது வந்து 6க்குள்ளே இருக்கணும், 6 டீஸ்பூன் தான் இருக்கணும்ன்ட்டு. ஆனால் நம்ம 20 to 30 டீஸ்பூன் ஆஃப் சுகர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியங்க. இதை எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கேட்டகரி இருக்குது. இதில் ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நேச்சுரல் சுகர்ஸ் ஓகே, ஆடட் சுகர்ஸ் ஓகே, இது என்ன ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ்? இதுவுமே ஆடட் சுகர்ஸ் கேட்டெல்லாம் வரும். ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ்னால் நம்ம லேபில் உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்த சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். இதில் வந்து ஆனால் உள்ள ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இருக்கும், லேபில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டோன்னா, இதில் கேலரி கம்மியாக இருக்கும் ஆனால் சுகருக்கான டேஸ்ட் கொடுக்கும். அதுதான் வந்து லோ கேலரி ஸ்வீட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ்னால் ஏசி சல்ஃபேம், அஸ்பார்டேம், இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறது. அது போக நேச்சுரலாக கிடைக்கிற சில விஷயங்கள் எடுத்து, ஸ்டீவியா, மாங்க் ஃப்ரூட், எரித்திட்டால், இந்த மாதிரியான நேச்சுரலாக கிடைக்கிற சில விஷயங்கள் எடுத்து அதை ஆர்டிஃபிஷியலாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணோன்னா அது நேச்சுரல் தான், ஆனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ண ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸோட யூஸ் என்னன்னா, கண்டிப்பாக கேலரி அளவை கம்பேர் பண்ணால் குறைவு தான். டக்குன்னு சுகர் ஸ்பைக் பண்ணல, கேலரி கம்மியாக தான் இருக்கு. ஆனால் நம்ம உடம்புல ரெகுலராக எடுக்கும்போது சில மாற்றங்கள், சில கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிடுது. அப்படி என்ன கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுது? இந்த மெட்டபாலிக் கன்ஃபியூஷன் என்ன கிரியேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸை போட்டு ஒரு டீயோ காஃபியோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அங்கே கேலரி அதிகமாகாது, உங்களுக்கு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைச்சிரும். ஸ்வீட் டேஸ்ட் கிடைச்சோடனே என்ன பண்ணுது, உங்களோட பிரெயின் வந்து ஓகே சர்க்கரை தான் வந்திருக்கு போல, ஸ்வீட்டான டேஸ்ட் வந்தவுடனே அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலினை சுரக்க வைக்க ஆரம்பிக்கும். ஆனால் ரியாலிட்டி என்ன, அங்கே சுகர் வரல. இந்த இன்சுலின் போயிட்டு இருக்கிற சுகர் லெவல்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க உங்கள் பாடியில் ஆல்ரெடி இருக்க சுகர் லெவல்ஸில். இதனால என்ன ஆகும், உங்களுக்கு அந்த நேரத்தில் நீங்கள் டீ காஃபி அதில் ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் போட்டு எடுத்ததுனால சுகர் ஸ்பைக் வரல. ஆனால் ஆல்ரெடி இருக்கிற இதில் இன்சுலின் போய் சுகரை குறைக்கிறதுனால உங்களுக்கு சில நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கிரேவிங் வரலாம், பசி எடுக்கலாம், ஏன்னா சுகர் லெவல் கம்மியாகிறதுனால. ஸோ இதுதான் இந்த ஜீரோ கேலரின்னு சொல்கிற எல்லாத்துலேயுமே எடுத்ததுக்கு அப்புறம் கிரேவிங் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நீங்கள் இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸை நம்ம லாங் டைம் எடுக்கும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிற்றில் இருக்க மைக்ரோபயோம், அங்கே உள்ள இருக்கிற குட்கட் பாக்டீரியா எல்லாமே கொஞ்சம் அழியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால என்ன ஆகும், வயிறு செரிமான பிரச்சனைகளும் வரலாம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த அப்பிடைட்,
உங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. லாங் டேர்மில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதான் நம்ம சொன்ன மாதிரி கேலரி உள்ளே வராமலே இன்சுலின் சுரக்கிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வரலாம். சில ஸ்டடீஸில் இன்னும் வந்து ப்ரூவ் ஆகாத அளவுக்கு சில ஸ்டடீஸில் கேன்சர் காசிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு டெம்ப்ரரி சொல்யூஷன் தான். சுகர் இருக்கவங்க அல்டர்னேட்டிவாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்வீட்னஸ்க்கு ஒரு டெம்பரரியான விஷயம் தானே தவிர நீங்கள் இந்த லாங் டைம் இதை எடுத்துக்கிறதுக்கான ஒரு பொருள் கிடையாது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் சஜஷன் அண்ட் ஃப்ரம் த ஸ்டடீஸ் அதில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே, அப்போ என்னதான் இது வந்து இப்போ சுகர் கிரேவிங் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறது, அதை கண்டிப்பாக நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். அல்டர்னேட் பற்றி சொல்லிட்டீங்க, நேச்சுரல் சுகர்னா என்னென்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து அதே ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸை பற்றியும் பேசிட்டோம். ஆடட் சுகர்ஸில் தான் ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ். பட் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்கிட்ட வரும்போது, டாக்டர் நீங்கள் அந்த ஆடட் சுகர்ஸில் நான் வந்து சர்க்கரையே எடுக்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக வந்து ஜாகரி தான் எடுக்கிறேன், ப்ரௌன் சுகர் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவாக எடுக்கும்போது நீங்கள் கேலரி வைஸ் பார்த்தோன்னா இந்த ரிஃபைன்டு சுகருக்கும் இந்த ஜாகரிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க. கேலரி அண்ட் சுகர் கண்டென்ட் வைஸ் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஓகே, மாடரேஷனில் உங்கள் பாடி ஒத்துக்கும். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் வரும் எல்லாருக்கும், நீங்கள் சுகருங்கிறீங்க, பழம் எடுத்துக்கலாங்கிறீங்க, ஆனால் அந்த பழத்தை நான் ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அங்கே தான் வந்து என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் மிஸ் ஆகிடுது. மிஸ் ஆகிறதுனால பழத்தில் வந்து சுகர் ஸ்பைக் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் அதே நீங்கள் ஜூஸ் பண்ணிங்கன்னா ஃபைபர் போயிடும். இதனால வந்து சுகர் ஸ்பைக் டக்குன்னு இருக்கும். அதனால் ஜூஸாக எடுக்கிறத விட பழமாக டைரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இப்போ எல்லாரும் நீங்கள் கேட்குற கொஸ்டின் இதுதான். இதுக்கு தான் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஓகே நான் எப்படி தான் வந்து இந்த சுகர் இன்டேக்கை குறைக்கிறது, நான் 20 to 30 டீஸ்பூனில் இருக்கேன், அதுலேருந்து நான் எப்படி வந்து இப்போது நீங்கள் சொல்கிற அந்த 5 to 6 டீஸ்பூனுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு அவ்வளோதான் எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்கிற டீ காஃபியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிங்க. நீங்கள் 2 டீஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா அங்கேருந்து 1 அப்படி வாங்க, அதுக்கப்புறம் 0.5க்கு வாங்க, அதுக்கப்புறம் பிளாக் டீ வித்தவுட் சுகர் அப்படி பாருங்க. எடுத்தோடனே நீங்கள் நிறுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அது பாசிபிலிட்டி இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆனால் தான் நம்மளோட உடம்பு இதாகும், அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகும். அதை கிராஜுவலாக குறைங்க. 2வது லேபிளை படிக்க கற்றுக்கோங்க. எல்லாத்துக்கு பின்னாடி எடுத்தோடனே சுகர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற லேபிளை படிங்க. அதே சமயத்தில் நோ ஆடட் சுகர்னா உண்மையாலுமே நோ ஆடட் சுகர் தானா, பல சுகருக்கான பேர் இருக்கு, அதில் நோ ஆடட் சுகர் தானா அப்படின்னு ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. சொன்ன மாதிரி நீங்கள் பழங்களாக எடுத்துக்கிறது நல்லது ஜூஸாக எடுத்துக்கிறத விட. சுகர் கிரேவிங் ரொம்ப இருக்குன்னா டெசர்ட் எல்லாத்தையும் ஓகே என்னோட ஒரு நாள் நான் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ரொம்ப அடிக்கடி எடுக்க வேண்டாம். புரோட்டீனையும் ஃபைபரையும் எடுத்தீங்கன்னாலே உங்களோட கிரேவிங் குறைஞ்சிரும். புரதச்சத்தும் ஃபேட்டும் உள்ளே போகும்போது உங்களுக்கு வர கிரேவிங் குறையும். கிரேவிங் வந்தால் தான் இந்த சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கும். அதை அவாய்ட் பண்ண பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுகர் வேணுமா, நேச்சுரல் சோர்சஸ் ஆஃப் சுகர், நேச்சுரல் சுகர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி அதிலிருந்து உங்களோட டேஸ்ட் பட்ஸை ட்ரெயின் பண்ணுங்க. நம்ம ஃப்ரூட்ஸ்லேருந்தே வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சிம்பிளான கான்செப்ட் நம்ம டேஸ்ட் பட்டுக்கு ஒன்று இருக்குங்க. நீங்கள் இந்த சுகர் எல்லாத்தையும் கிராஜுவலாக கட் டவுன் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி படிப்படியாக குறைச்சிட்டு WHO ரெக்கமெண்டேஷன்ஸ் படி நீங்கள் ஒரு நாளைக்கு 5 to 6 டீஸ்பூனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டேஸ்ட் பட் எல்லாம் அடாப்ட் ஆகிடும். அடாப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நேச்சுரல் சுகர்ஸ் நம்மளோட ஃப்ரூட்டில் இருக்கிற சுகர் எடுத்தாலே உங்களுக்கு அதுவே இனிப்பாக தெரியும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க, ஆமாம் டாக்டர் நான் கொஞ்ச நாளாக சுகர் கட் பண்ணி படிப்படியாக குறைச்சிட்டு வந்தேன், இப்போ எனக்கு பழங்களை சாப்பிட்டாலே நல்ல இனிப்பாக தெரியுது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நம்ம நேச்சுரல் சுகரே அவ்வளோ உங்களுக்கு இனிப்பாக தெரியும். ஆனால் நேச்சுரல் சுகர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேஃப் தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பாருங்கள். மெயினாக நம்ம பண்ண வேண்டியது கிராஜுவல் ரெடக்ஷன், லேபிளை படிங்க, ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ்லேருந்து ஆடட் சுகர்ஸ்லேருந்து கிராஜுவலாக நேச்சுரல் சுகர்ஸுக்கு மட்டும் மாற ஆரம்பிங்க. அப்படி பண்ணாலே வந்து உங்களோட சுகர் ஸ்பைக் இருக்காது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் குறையும். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஆடட் சுகர்ஸ்னால் என்ன, ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களோட சுகர் கட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, யார் இதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நோ சுகரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நோ சுகர் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னா இன்னிலேருந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் டாக்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போகலாம்.